இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி தரமான செய்கையை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விஷால்ட்ட இதுக்கப்புறம் யாராவது கூப்பிட்டு இந்தாப்பா கேப்டன்சியை வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி தூக்கி கொடுத்தாலுமே இதுக்கப்புறம் எனக்கு கேப்டன்சியே வேணாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு ஓடிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு செய்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஷாலுக்கு தான் பெரிய செய்கையே இருந்தது. நான் கூட நினைச்சேன் முத்துக்குமரனுக்கு இன்னைக்கு செய்கை பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா பெருசா இல்லைங்க, லைட்டா சிறுசா தான் இருந்தது. லைட்டா டச் பண்ணிட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னா அட்வைஸ் போட்டுட்டு போயிட்டாரு. ஆனா விஷாலுக்கு தான் பாத்தீங்கன்னா பெரிய செய்கை, தரமான செய்கை நடந்தது. சோ இவ்வளவுக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டாரு. சோ விஜய் சேதுபதி தான் இந்த அளவுக்கு வந்து பெருசு பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? விஜய் சேதுபதி இல்ல, விஷாலும் இல்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் அசினு பிசினுன்னு சொல்லிட்டு ஓடினார்ல. சோ அந்த அசினு தான் காரணம். சோ அசினு வந்து இன்னைக்கான செய்கைகள்ல 2-3 இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. முதல்ல இதை பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம். சோ இன்னைக்கான அசினோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு இடத்துல விஜய் சேதுபதி திருப்பி இன்னைக்கு வந்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஷாலை பத்தி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அசினோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் வந்து கலந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் விஜய் சேதுபதி பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி காண்டாயிட்டாரு. இந்த மாதிரி அப்செட் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி. என்னன்னா உன்னை பத்தி திட்டினா நீ அப்செட் ஆவற ஓகே, அவனை பத்தி திட்டும் போது நீ அப்செட் ஆகி என்னையே முறைக்கிற, என்ன ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னும் போது காண்டாவாது. சீரியஸ்லி அன்ஷிதாவோட ஆட்டிடியூட் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்ல ரொம்ப ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பொளக்க இதுக்கப்புறம் சம்பவத்துல மாட்டினா பொளக்க வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதே ஆட்டிடியூட எப்படி தான் கேரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஆட்டிடியூட கேரி பண்ணிட்டு அது மட்டும் புனித ஆத்மாவா உள்ள வந்து ஒலாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்ஷிதாக்கு எப்படி தான் ஓட்டு வருதுன்னு எனக்கு தெரியலங்க. சத்தியமா ஓட்டு வந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட 1 by 1 போயிடலாம். முதல்ல இன்னைக்கான எபிசோட்ல எனக்கு டாபிக்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒருத்தரை பத்தி பேசணுங்க, ராணவ். ஏன்னா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து என்ன பேசினாருன்னா விஜய் சேதுபதி அட்டென்ஷன் சீக்கர் வீட்ல யாரெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து வாண்டடா இந்த மாதிரி கிரியேட் பண்றது, அதாவது நான் இருக்கிறத காமிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஸோ இதுல கேள்வி கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா மொத்த பேரும் எந்திரிச்சு அதிகமா சொன்னாங்க பேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின், அதுக்கடுத்து முத்துக்குமரன். இவங்க 2 பேர் தான் அதிகமா சொன்னாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் எல்லா பிரச்சனையிலும் உள்ள இருப்பாங்க, அவங்களோட பாயிண்ட் வந்து வைக்கணுமே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதுல வந்து ராணவ் எந்திரிச்சு சொன்னதாங்க தரம். ஏன்னா அட்டென்ஷன் சீக்கர் பாத்தீங்கன்னா இங்க நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. சீரியஸ்லி விஜய் சேதுபதி எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. யாரா இவன் இப்படி ஒரு பதில கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி தான் அவரே யோசிச்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்களேன், அட்டென்ஷன் சீக்கர் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் மாதிரி தான் இங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதாவது எப்படி சொல்றது, ஒரு பிரச்சனையை வந்து வாண்டடா கிரியேட் பண்ற மாதிரி இல்ல, அந்த வாண்டடா அவன் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆகிறது யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி. சோ இந்த கேள்வியில வந்து ராணவ் போட்டு நான் தான் சார், ஏன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறத காமிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்களே. உண்மையிலே ராணவோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவா எடுத்து அது ராணுவுக்கு அட்வைஸ் பண்ற, ராணுவ கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. சார் ராணுவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து வேணும்னு பண்ணணுமே பண்ணுவான் சார், அதுதான் சார் ராணுவ அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. சோ அது வந்து விஜய் சேதுபதி பார்த்தே பாத்தீங்கன்னா மிரண்டாரு. ராணுவுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல. இன்னைக்கு சமயா அந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போது செம ஃபன்னா தாங்க இருந்தது. உண்மையிலே ராணுவோட கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டாருன்னு தோணுது. அது இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பேசுறது புரியல, அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மொக்க பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபன் கண்டென்ட்டா மாறிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களை நான் மொக்க பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அது வலிச்சாதானே அதுக்கான ரியாக்ஷன் வரும். உங்களுக்கு வலிக்கவே இல்லை, நீங்கள் எவ்வளோதான் மொக்க வாங்கினாலும் சரி, திருப்பி அதை வந்து ரொம்ப ஃபன்னாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் தான் அடிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுத்துடுவாங்க. அடா இவனை ஏன்டா அடிச்சுக்கிட்டு, இவனை எவ்வளோ அடிச்சாலும் எப்படி சொல்லுது வலிக்கிற மாதிரியும் காமிச்சிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி நிலைமை. ஸோ இப்போ ராணவ் வந்து என்னதான் சொன்னாலும் சரி, ராணவுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது. அது எப்படி சொல்றது, நான் ஹர்ட் ஆகிட்டேன், எனக்கு காண்டாவது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது. ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்மைல் மட்டும்தான். அந்த ஸ்மைலை போட்டே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை காண்டேத்திட்டு இருக்காரு. எனிவேஸ் ராணவ் சமம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து அந்த அட்டென்ஷன் சீக்கர்ல ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க 2 பேர் தான் அதிகமா எல்லாமே சொல்லியிருந்தாங்க. முதல்ல இந்த அட்டென்ஷன் சீக்கர்னு இங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்களே, இந்த இடத்துல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரது எதுக்கு, இங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதை இருக்கிறோம் அப்படின்றத மக்களுக்கு காமிக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வரதே எதுக்கு, நம்ம வந்து ஒரு இருக்கிறோன்றதை காமிக்குது அப்படின்னும் போது இங்க வந்துட்டு 10ஓட 11 இருந்துட்டு, அதாவது ஒரு காமெடியில் ஒரு டைலாக் கூட வருமே, அதாவது இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் பல பேசுங்க உள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர்ன்றது இங்க பெஸ்டான விஷயம் தான். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்க போய் பாத்தீங்கன்னா முன்னாடி நின்னு பேசணும். அங்க உன்னோட எப்படி சொல்ல, உன்னோட கருத்து என்னவோ அதை வைக்கணும். அது வந்து தப்பா போச்சுன்னா அது அப்ப தப்பு. ஆனா கரெக்டா இருக்கும் பட்சத்துல உனக்கு ஒரு ஒபினியன் இருக்கு, அதை முதல்ல வை, தப்போ கரெக்டா முதல்ல வச்சிரு அப்படின்றத இங்க விஷயமே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இத்தனை கோடி பேர் அந்த ஷோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஷோல வந்துட்டு உம்முன்னு உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒஸ்டான விஷயம். ரொம்ப பேர் அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது அதிகமா பண்ணது பாத்தீங்கன்னா ஒன்னு சத்யா வெளியே போயிட்டாரு, அதுக்கு அடுத்து இன்னொருத்தரும் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே போயிட்டாரு. அவர் தான் நம்ம ரஞ்சித் சார். 77 நாட்களை வெற்றிகரமாக கடந்து நல்லா மிச்சர் சாப்பிட்டு ஆள் வந்து வெளியே போயிட்டாரு. எனிவேஸ் ஆனா உடல்லாம் எப்படி சொல்ற, உடம்பெல்லாம் குறைஞ்சு வெளியே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா உள்ள வரும்போது கொஞ்சம் பல்கா இருந்தாரு. மேபி உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சோறு வந்து பற்றாக்குறை அப்படின்றது கிளியரா தெரியுது ரஞ்சித் வெளியே போகும்போது. எனிவேஸ் 77 நாட்கள் அவருக்கே பாத்தீங்கன்னா ஷாக்கிங் தான். 77 நாள் நம்ம உள்ள இருப்போமா அப்படின்ற மாதிரி டவுட்ல தான் உள்ள வந்திருப்பாரு. எனிவேஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா அவர் வந்து வெற்றிகரமா எப்படி சொல்ல ஹாப்பி நோட்டோட அவர் வந்து வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், யாராவது எவிக்ட் ஆகும்போது
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வெளியே போகும்போது சில பேர் வந்து ஃபீல் பண்ணி அழுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சேடா இருப்பாங்க. ஆனால் ரஞ்சித் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா பெருசா சேடும் இல்லை, அதாவது அவர் வெளியே போறாரு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸும் இல்லை சந்தோஷமும் இல்லை, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இவ்வளோ நாளாக ஒரு வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. அதாவது அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக அட்டாச் ஆக மாட்டார். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறதே தெரியாம தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது கூட யாருக்குமே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவும் இல்லை, இவர் போயிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஹாப்பியாகவும் இல்லை. ஏன்னா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ள ரஞ்சித் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் டாபிக் வருவோம். ஸோ இந்த அட்டென்ஷன் சீக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்க தான் அதிக பேர் சொல்லியிருந்தாங்க சொன்னல, அது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கம்பல்சரி அது தேவை அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. எனிவேஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை சொல்லிட்டு இருந்தாப்ல, ஏன்னா சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க சார், அட்டென்ஷன் சீக்கர்னா அவங்க வந்து ஒரு சண்டையில் போய் வாண்டடா சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது உண்மைதான். ஏன்னா சௌந்தர்யாவோட அட்டென்ஷன் சீக்கிங்கிறது அப்படி, அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடு. முத்துக்குமரன் வந்து அவரோட பாயிண்ட் வைப்பாரு, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடா அந்த பிரச்சனையில வந்து உள்ள இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்மளோட வாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜாக்லினோட சண்டை, ஜாக்லினுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உள்ள வந்து அவங்க ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க பாருங்க, அதுதான் சௌந்தர்யாவோட அட்டென்ஷன். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க அட்டென்ஷனை சீக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே வரதே எதுக்குன்னா அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு தான். அதை என்ன பொறுத்தவரை தப்பே இல்லை. இதுல நிறைய பேர் வராம இருக்கு பாத்தீங்களா, அப்ப அவங்களாம் என்ன காரணம், வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல சும்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான கட்டம். ஏன்னா முக்கியமான டாபிக் எடுத்தாரு விஷால், விஜய் விஷால் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டாபிக், அந்த கேப்டன்சி டாஸ்க்னு எடுத்தாங்க. ஆக்சுவலா கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளா சொல்ல வச்சுக்கோங்களேன், ரெண்டே தப்பு தான் விஷால் பண்ணது. என்னன்னா ரெண்டு தப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு தப்பு என்ன தெரியுமா, அந்த அசின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ஒரு கேரக்டர், அந்த அசினு கூட வந்து ஃப்ரெண்ட் ஆனது. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு. என்ன மேட்டர்னா ஆக்சுவலா ரெண்டு இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணார். ஒன்னு வந்து ஆக்சுவலா ஜாக்லின் வந்து இந்த மாதிரி அன்ஷிதா வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது, சரி மஞ்சரி வந்து அன்ஷிதாவை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு வலிக்குது வயிறு வலிக்குது சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி கேம்ல வந்து உள்ள பூந்துருப்பாங்க. ஸோ இதை எடுத்து சொல்லும் போது விஷால் வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாவை திட்டிருக்கவே மாட்டார், அன்ஷிதா நீ பண்ண தப்பு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு மேட்டரா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கோவப்படுவார், அன்ஷிதா கிட்ட கோவவே பட மாட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்டு. இந்த ரெண்டு மேட்டர்லையும் தான் வச்சு மொத்த பேரும் எந்திரிச்சு ஆக்சுவலாக வீட்டில் இருக்க மொத்த பேருமே அகேன்ஸ்டாக தான் பேசினாங்க. இருந்தாலும் விஷாலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எங்கே தெரியுமா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு தெரியும் சார், நான் அன்ஷிதா வந்து கத்தனா சார், அது ஜெஃப்ரிக்கு தெரியும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருந்தா அப்படி. ஆனால் அந்த ஜெஃப்ரி பைபிள் எந்திரிச்சு என்ன தெரியுமா சொல்லிச்சு, இல்லை சார் அவர் வந்து சாஃப்டாக தான் பேசினார் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே விஷாலுக்கு கண்டிப்பாக செருப்பு சாணியில் முக்கிய அச்சா மாதிரி தான் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தனை வந்து நம்பி பேசிட்டு இருக்காரு சார், ஜெஃப்ரிக்கு சரி தெரியும் சார், நான் கத்தனை சார் அன்ஷிதாவை அப்படின்னு சொல்லும் போது சடனா எந்திரிச்சு இந்த மாதிரி வார்த்தையை சொல்லும்போது கண்டிப்பா சம அப்செட்டா தான் இருந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேர் அகைன்ஸ்டா தான் பேசினாங்க அன்ஷிதாவை தவிர. அன்ஷிதா எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, சார் அந்த ஒரு இடத்துல அவர் வந்து பண்ணது கொஞ்சம் இதுவா தான் இருந்தது, நானும் அப்படி சொல்லிட்டேன், ஆமா நீ பண்ணது தப்புடா அப்படின்ற மாதிரி. ஆனா மத்தபடி கேப்டன்சி வந்து சூப்பரா பண்ணியிருந்தான் சார் அப்படின்ற மாதிரி அங்க வந்து சப்பக்கட்டு கட்டாங்க. விஜய் சேதுபதி பயங்கரமா மொக்க பண்ணாரு பாருங்க. ஏமா உங்ககிட்ட கேட்டது அவர் வந்து இந்த மாதிரி பயாஸ்டா இருக்கான்னு சொன்னாங்களே, அதை பத்தி மட்டும் சொல்லு, அதை விட்டுட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கறது உனக்கு எந்திரிக்க சொல்ல, அது வந்து விஷால் தரப்புல வந்து அவரோட விளக்கத்தை அவர் கொடுத்துப்பாரு, நீ வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா விஷாலை பத்தி பேசும்போது அன்ஷிதாக்கு பயங்கரமா எரியுது. எப்படி தெரியுமா, ஆக்சுவலா என்னன்னா அவங்கள அதாவது விஷாலை திட்டுறது வந்து அவங்களே திட்டுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க, பயங்கரமா அப்செட் ஆகுறாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து மூஞ்சில தெரியுது. விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை சொல்லும் போது சரி, அவங்களோட ரியாக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு ஆட்டிடியூட் நார்மலா இல்ல, ஒரு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம அந்த ஒரு ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அவங்க மேபி அவங்க வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல முன்ன பின்னா இருக்கலாம், ஏன்னா மரியாதை இருக்காத மாதிரி இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் சரியா வரல, அது இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அது வந்து கிளீனா தெரிஞ்சிடும். வேர்ட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது கிளியரா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் கோவமா பார்க்குறாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. விஜய் சேதுபதி இந்த இடத்துல விஷால்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், எத்தனை பேர் நோட் பண்ணி தெரியல, அன்ஷிதாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுதான் உண்மை, அன்ஷிதாவை பார்த்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஷால் பயப்படுறாரு. ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி போயிடும் சார், ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சமா ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுதான் அன்ஷிதாவோட கேரக்டர். ஏன்னா நிறைய பேர் அன்ஷிதா கிட்ட மோதறதுக்கு பயப்படுறது காரணமே இதுதான். ஒரு லெவல்ல அன்ஷிதா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நார்மலா நிக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டை தாண்டி அது போயிடுச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களை பிடிச்சி கடிச்சு கொதறி விட்டுருவாங்க. அதுதான் அன்ஷிதா இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விஷாலும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு, ஆமா கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க சார் அவங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து அதாவது விஷாலை திட்டும் போது அன்ஷிதா கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வேணா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னன்னா விஷாலுக்கு கடைசியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து, அதாவது அன்ஷிதா சொல்கிறாங்க நானும் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், அவன் இந்த மாதிரி ஜாக்லினை கத்திட்டு என்னை வந்து கத்தாம வந்து தப்புடா அப்படின்ற மாதிரி விஷால்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் லைவில் அது எங்கேயும் பார்க்கல சொன்ன மாதிரி, ஆனால் அவங்க சொன்னன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா விஷால் என்ன சொல்லிட்டாங்க, இந்த கேப்டன்சியில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக இருந்தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. விஷால்கிட்ட விளக்கம் கேட்குறாரு. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்த்து தப்பக்கட்டு கட்டுறாரு. இல்லை சார் நான் வந்து
கரெக்டா தான் இருந்தேன், இந்த இடத்துல நான் அதாவது அவங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க, இவங்க பக்கத்துல இருந்தாங்க, அதனால அசின் அப்படின்ற மாதிரி சைலண்டா இருந்தது. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜாக்லின் அப்படின்னும் போது கொஞ்சம் வாய்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு, மத்தபடி எதுவும் இல்ல சார், நான் பயாஸ்டாலாம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படி விஷால் விஜய் சேதுபதி ஒரே போட்டாரு, எப்பா இத்தனை பேருக்கு தெரியுது நீ வந்து பயாஸ்டா தான் இருந்திருக்கு, அதாவது நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு அதாவது அன்ஷிதா கிட்ட போகும்போது மட்டும் நீ ஒரு மாதிரி நடந்திருக்கு, அதே மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்றாங்க, இப்பயும் நீ ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது விஷாலுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல, லாக் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சிருச்சு, நம்மள கிளியரா பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. சரி அமைதியாய் உட்கார்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன பண்ணாரு, ஒரு பிரேக் போயிட்டு வந்து எப்பா இந்த மாதிரி விஷாலை பத்தி நல்லது, அதாவது கேப்டன்சில என்ன நல்லது இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மொத்த பேர் எந்திரிச்சு நல்லதை சொன்னாங்க. ஓகேங்களா, இந்த நல்லது எந்திரிச்சு சொல்லும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏன்னா விஷால் உண்மையிலே கேப்டன்சில அந்த தப்பை தவிர, அதாவது அன்சிதா கூட அசினு ஒழுவதை தவிர மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணாரு. ஏன்னா ஒரு பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்றது, அதாவது ஒரு எப்படி சொல்ல கேப்டன் கூப்பிட்டா போய் அங்கே உடனே நிற்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷால் நல்லா தான் பண்ணியிருந்தார் கேப்டன்சி, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனை எங்கன்னா அந்த அன்சிதான்னு வரும்போது அந்த பார்ஷியாலிட்டி பார்த்தார்ல, அது மட்டும் தான் விஷால் கேப்டன்சியில் இருக்க பெரிய பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை அது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இந்த டாப்பிக்கை பேசி முடிச்சுட்டு ஆக்சுவலாக ஒரு பாராட்டுலாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து நல்லா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பாயிண்ட் வச்சாங்க. இது முடிச்சுட்டு ஒரு பிரேக்குக்கு போயிட்டாரு. போன உடனே விஷால் ஒரு இடத்துல புலம்ப ஆரம்பிச்சார் பாருங்க, இந்த மாதிரி மச்சான் அவங்களுக்கு புரியவே இல்லை மச்சான், நான் வந்து ஆக்சுவலாக எப்படி அங்கே பார்ஷியாலிட்டிலாம் பார்க்கவே இல்லை மச்சான், நான் அவங்களுக்கு ஒன்றுனா நானும் ஓடி போய் தான் நின்று, ஆனால் அவங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி புலம்ப ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்பயே தெரியும் கண்டிப்பாக பிரேக் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நறுக்குன்னு கூப்பிட்டு கொட்ட போறாருன்னு. ஏன்னா போன வாரம் முந்தின வரமா அப்பதான் பார்த்தீங்கன்னா அருணை கூப்பிட்டு கொட்டியிருந்தாரு. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த பைபிளையும் படிச்சு ஃப்ரெண்டு தோஸ்துன்றதே கிளியராக நிரூபிச்சிட்ட பத்தியா நீ, அதே மாதிரி தான் திருப்பி போயிட்டு அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு போயிட்டாரு. அதாவது நீ பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி மூடிக்கிட்டு இதுக்கப்புறம் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தா பரவாயில்ல, அங்கே போயிட்டு நான் பண்ண தப்பே இல்லை, இவங்க யாருக்குமே அது புரியல அப்படின்ற மாதிரி பேசணும். ஒரு காண்டாவாது, ஏன்டா இவ்வளோ நேரம் விளக்கண்ண மாதிரி 1 hour உட்காந்து பேசிட்டு போனா திருப்பி நீ போயிட்டு என்ன சொல்ற, என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறேன்னா என்னதான் நீ ப்ரூவ் பண்ண விரும்புகிற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா விஷாலை திருப்பி நறுக்குன்னு கொட்டி விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஷால் அங்கேயே காலி, என்னடா நம்மளை இப்படி போட்டு புரட்டி அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. இதுக்கு அதனால தான் சொன்னேன், இதுக்கப்புறம் விஷால்கிட்ட வந்து கேப்டன்சி தூக்கி கொடுத்தாலுமே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியே பெருசாக எப்படி சொல்கிறது எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா பயங்கரமான அடி, தரமான அடி. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு விஷாலை அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீக்கில் வந்து நடந்ததுலேயே ஒரே ஒரு கேப்டன்சியில் ஒரே ஒரு சம்பவம், அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா பயாஸ்ட் அப்படின்றது வந்ததுனால தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வயசு வந்திருந்தா கூட இவ்வளோ பெருசாக அடிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது நீ வந்து ஒரு பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மட்டுமே சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு போட்டு பொலன்னு பொலந்தாரு. ஆனா அது பொலந்தது கூட பிரச்சனை இல்லைங்க, கடைசியில எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அருண் மாதிரியே பண்ணாரு பாருங்க, அங்கதான் விஜய் சேதுபதிக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டுன்றதுனால கூட அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இவனும் பண்றான் அப்படின்ற மாதிரி அருணையும் அங்கே மென்ஷன் பண்ணி தான் பேசியிருந்தாரு. உன் ஃப்ரெண்டு போனாட்டி அருண் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் நீயும் பண்ற, போனாட்டி அருணுக்கு அட்வைஸ் பண்ணா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எப்படி சொல்றது விஷாலுக்கு வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அதனால கடைசியில போக சொல்லி என்ன சொன்னாரு, விஷால் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஜாலியா இருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்படி சொல்றது விஷால் மாதிரி கேரக்டர்லாம் வச்சுக்கோங்களேன், அடிச்சா திருப்பி எந்திரிச்சு வந்த கேரக்டர்லாம் இல்ல, அடிச்சா அப்படியே படுத்துருவாரு, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரேடியா படுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் என்ன பொறுத்தவரைக்கும் விஷாலோட கேரக்டர். அதனால தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ல லைட்டாக என்கரேஜ் பண்ணிட்டு போனாரு. இதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான டாபிக் முத்துக்குமரன் டாபிக் எடுத்தாரு. அதாவது முத்து நீ வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்றல, அதை வந்து முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கேட்டாரு. எக்ஸ்பிளேஷன் கேட்கும் போது முத்துக்குமரன் என்ன சொன்னாரு, சார் நாங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை சொல்றாரு, நாங்களும் எங்க டீமும் அதுதான் நினைச்சோம், உண்மையிலே அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்ட, அதை நாங்களும் பார்த்துட்டோம். ஆனா மேட்டர் என்னன்னா அதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை சொன்னல 4 வாரம் பவித்ரா அப்படின்ற மாதிரி. ஸோ அது சொன்னதுக்கு அப்புறம் நீ எந்த விதத்தில் அதை வந்து நியாயப்படுத்த விரும்புற அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆமா சார் என் மேல இருக்க அந்த கரையை வந்து எப்படி சொல்ல குறையை வந்து மறைக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலுமே முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான் அப்படின்றது அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. விஜய் சேதுபதி அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பா தெரியுது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு கொடுத்த மாதிரி இருந்தால் கூட விட்டு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் தான் ஆயிருக்கு, ஆனால் நீ அந்த வார்த்தையை சொன்னதுனால ஃபுல்லாவே தப்பா போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆமா சார் என் மேல தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஃபைனலா என்ன சொல்றாரு, நீ பண்ண தப்பால இங்க பவித்ரா தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டாபிக் பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பவித்ரா ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, மஞ்சரி ஜாக்லின் இவங்க எல்லாருமே பார்த்து இந்த மாதிரி ஓகேங்க, அதாவது இப்போ எப்படி சொல்றது முத்துக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் பாதிக்கப்பட்டது நான் தானே, அதை எடுத்து முத்துக்கு மணியாட்டா சொன்னீங்களா நீ பண்ண தப்புன்னு அப்படின்னு சொல்லும்போது மொத்த பேர் செஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதெல்லாம் சொல்லாமலாம் இல்லை அப்படின்னும் போது பவித்ரா கொஞ்சம் பல்பு தான் வாங்கிட்டாங்க. ஏன்னா பவித்ராவை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி நம்ம கிட்டேருந்து போயிடுச்சு, அதுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு மாதிரி காண்டு அவங்களுக்கு இருக்குது. அது நியாயமான காண்டு தான், அதில் குறையே சொல்ல முடியாது. ஏன்னா இன்கேஸ் முத்துகோபுரன் சொன்ன மாதிரி அவர் உண்மையிலே டிஸ்ட்ராக்ட் தான் ஆயிருந்தாருன்னு விட்டு கொடுத்தாருன்னா அது ஓகே, ஆனால் இல்லை டிஸ்ட்ராக்ட் ஆயிருந்தாரு அப்படின்னா அப்போ அவர் விட்டு அந்த ஒரு வார்த்தையால் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பவித்ராவோட கேப்டன்சி வந்து மொத்தமாக அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது. ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்கு இப்போ மண்டே, அதாவது இன்னைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அது ஷூட் முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு, அதில் ஜெஃப்ரி தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஜெஃப்ரி கண்டிப்பாக அடுத்த வாரமும் சேவ் ஆகிடுவாப்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஆனால் ஜெஃப்ரிக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குங்க. பயபுல என்ன எது சொல்லுது, எப்படியோ அப்படியே உருட்டு பெரட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் தான் 13வது வாரம் ஈஸியாக போயிடுவார் கேப்டன்ல அப்படின்னும் போது கண்டிப்பாக 12வது வாரம் தாண்டிடுவார். ஸோ 13வது வாரம் ஈஸியாக போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, ஒருத்தர் கேப்டன்சிலேருந்து பார்த்தீங்கன்னா தோத்து வெளியே போகிறான், அந்த கேப்டன்சி டாஸ்க் ரத்தாவது திருப்பி இப்போ இன்கேஸ் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கேப்டன்சி டாஸ்க் இன்னைக்கு நடந்திருக்கும் பட்சத்தில் ஜெஃப்ரி வின் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக 13வது வாரத்துக்கு டேரெக்டாக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லக் வேணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி சொல்ல ஜெஃப்ரிக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கப்புறம் ஃபைனலாக முத்துக்குமரனுக்கு போக சொல்ல ஒரு அட்வைஸை போட்டு போனார், தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து கெஞ்சாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். பார்க்கறதுக்கே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். அது உண்மைதாங்க. ஏன்னா 2 நாள் இல்லை 3 நாளாக ஒருத்தன் தொடர்ந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே டே போதுண்டா நிறுத்துடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் பாவமாக இருந்தது, சரி என்னடா இவன் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கான், அந்த பிக் பாஸ் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து திருப்பி அதே மாதிரி கெஞ்ச எல்லாருக்குமே எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா எப்பா டே நிறுத்துறா, ஏன்னா ஒரு கேமரா விடாம மொத்த கேமராலையும் இப்போ கெஞ்சிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஹர்ட் ஆயிட்டாரு, பிக் பாஸ் ஏதாவது இறங்கி வந்து பேசுவாரா அப்படின்னு. ஆனால் பிக் பாஸுக்கு பயங்கரமான ஒரு இதுங்க, கடைசி வரைக்கும் மனுஷன் பார்த்தீங்கன்னா இறங்கி வரவே இல்லையே, நீ தப்பு பண்ணிட்ட அதுக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன், நீ என்னதான் கெஞ்சி உருண்டு பெறல, ஆனால் நான் வந்து இறங்கி வர மாட்டேன், கடைசி வரைக்கும் உனக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரே காலம் நின்ட்டாரு. இதில் ஒரு முக்கியமான மேட்ரு எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக முத்துக்குமரன், ஜாக்லின், அதுக்கப்புறம் மஞ்சரி 3 பேர் பேசும்போது மஞ்சரி ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க, முத்து உனக்கான ஃபேன்ஸ் நீ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்காங்க போல, எல்லாம் பயங்கரமான கைத்தட்டு வருது அப்படின்னா. ஏன்னா முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா கைத்தட்டு 2-3 இடத்துல நிறையவே வந்தது. ஸோ இது கைத்தட்டு வரும்போது மஞ்சரி இதை பற்றி பேசும்போது முத்துக்குமரன் என்ன சொல்லுவார், அப்போ ஓகே எனக்கு கைத்தட்டு வருது, ஓகே அந்த சௌந்தர்யாக்கு எப்படி கைத்தட்டு வருது அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் சொல்லுவாங்க, அதுதான்டா எனக்கும் புரியல, ஏன்னா எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு மட்டும் கைத்தட்டு வருது, எதுக்குமா ஒன்றுமே பண்ணாமல் வருது அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரன் கேட்டிருப்பாரு. ஆக்சுவலாக இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒன்றுமே பண்ணாமல் எப்படி உங்களுக்கு கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கில் இருக்கு. அதுக்கான கிளாரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உள்ள இருக்கும்போது தெரியாதுங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா ஆர்ஜி ஆனந்தி இருக்காங்களா, அவங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு எப்படி அவங்களுக்கு கைத்தட்டு வருதுன்னு. ஸோ நீங்களும் வெளியே வந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கைத்தட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன், ஒரு வாரம் வரும் ஒரு வாரம் வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சௌந்தர்யாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு, எப்படா இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே பண்ணாமல் வருது அப்படின்ற மாதிரி தான் டவுட் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து மக்கள் சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் இந்த அளவு கைத்தட்டு வருது, அவங்க பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க அப்படின்றனால கைத்தட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஒரு சூட்சமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.